ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ரெட் கலரில் அங்கே ஒரு ஃப்ராக் போட்டு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அங்கே ஒரு பார்ட்டியுமே நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே இது கிம் ஃபேமிலியோட மூத்த பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், இந்த பொண்ணுக்கு மெண்டலாக வந்துட்டு கண்டிஷன் சரியில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவளோட ஸ்டெப் பிரதர் ஜியாங்குமே அங்கே வந்துட்டு கையை கொடு அப்படின்ற செட்டு வேகமாக பிடிச்சி எழுதிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க சிஸ்டர், இன்னைக்கு வந்துட்டு நைட்டு நீ எனக்கு சொந்தமாக போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, நீயுமே உன்னோட அம்மா மாதிரி தானே இருப்ப, கேவலமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற செட்டு கோவம் ஆகிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே போயிட்டுருக்கும் போதே பார்த்தா மேலே ஒரு பர்சன் அங்கே உட்காந்துட்ருக்கான். அவனோட நேம் வந்துட்டு ஜி. அவனை பார்த்ததுமே, என்ன ஜி உனக்குமே வந்துட்டு என்ன மாதிரியே திரும்ப ரீபான் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அவள் வேகமாக விழுந்தடிச்சு அங்கே போகும்போது அங்கே ஜியாங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கான். நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, நீ நினைக்கிற பர்சன் அங்கே யார் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு வேகமாக மேலே ஏறி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஜியுமே வந்ததுமே, ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன ஞாபகம் வச்சிருக்கியா இல்லை மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப இங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே பேசினதுமே, ஐ திங்க் நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாதுன்னு சொல்கிறப்ப கையை பிடிச்சி இழுத்தாங்க வந்துட்டு அவள் கிஸ் பண்ணதுமே அங்கே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது, வேற ஒரு பர்சன்ட்டை தான் பண்ணணும் அப்படின்ற சைட் அவள் இங்கேருந்து போனதும் என்ன இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்ற சைட் அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னால் வந்துட்டு எங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய அவமானமாயிருச்சு, ஒன்றை மாதிரி போனெல்லாம் ஜி ஃபேமிலி பக்கத்தில் வந்துட்டு நெருங்கி போகிறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஓ எனக்கு தகுதி இல்லை ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு லேடிக்கு வந்துட்டு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டதும், பார்த்தீங்களா அவங்க பொண்ணு வந்துட்டு என்ன மாதிரி பேச்சு என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அப்போ அவங்க அப்பாவுமே, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ உன்னோட ஸ்டெப் மதர்ட்ட எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அந்த ஜியாங் சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு எதுக்காக சிஸ்டர்கிட்ட கோவப்படுறீங்க, சிஸ்டர் அவளோட தப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு உணர்ந்துருவான்னு சொல்லும்போது மரியாதையை தள்ளி போடா, நீ யார் பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே அவருக்கு கால் வந்துடுது. அவர் அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிட்டு உடனே மூஞ்சி தூக்குற மாதிரி அங்கே வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னாச்சு யார் பேசுனதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் கேட்டதுமே ஜி ஃபேமிலியிலேருந்து தான் கால் வந்துச்சு, ஓல்ட் லேடி பேசினாங்க, இவங்க வந்துட்டு ஜியாவை மீட் பண்ணணுமான்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயினும் அவங்க ஜியாங்குமே சேர்ந்து கிளம்பும்போது அவங்க ஸ்டெப் மதர், உன்னோட பிரதரை வந்துட்டு நீ அங்கே அறிமுகப்படுத்தி வைக்க மறந்துடாதன்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்தா, நீ வந்துட்டு சீப்பான வேலையெல்லாம் பண்ணாத, சீப்பான பர்சன்ஸ் யாரையுமே நீ ஃப்ளோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், இந்த உலகத்தில் அப்படி ஒரு பர்சன் இருக்கானா அது நீ தாண்டா அப்படின்ற செட் அவங்க உள்ளே போகிறா. அங்கே பாட்டி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்திருக்க விஷயத்த சொன்னதுமே அவங்க திரும்பி பார்த்துட்டு எதுவும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணலை. நம்ம ஹீரோயின் குட் மார்னிங் பாட்டி அப்படின்றத சொல்கிறா. நானும் உங்கள் பேரணும் அப்படின்றத சொல்லும்போது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் உன்னை இங்கே கூப்பிட்டதே என் பேரைட்ட இருந்து நீ விலகி இருந்தான் சொல்கிறதுக்காக தான், நீ ஏதாச்சும் வந்துட்டு அதையும் மீறி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் அதுக்கப்புறம் உங்கள் கிம் ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஜி எனக்கு எப்பயுமே வந்துட்டு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்துருட்டேன், ஆனால் எல்லா வாக்கையுமே நீ வந்துட்டு நிறைவேற்றாமல் விட்டுட்டேன்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வாக்கை எதையும் வந்துட்டு நிறைவேற்றாமல் இல்லைன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவங்க அசிஸ்டனோட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். நீ கிம் ஃபேமிலியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பாட்டிகிட்ட சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம பாட்டிகிட்டையுமே போய், பாட்டி நான் எப்பயுமே உங்களை கோவப்படுத்தி பார்க்க மாட்டேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே ஹீரோவோட ரூமுக்குள்ளே இருந்து அவன் போயிட்டுருக்கும்போது இவ பார்த்தா உள்ளே அங்கே வந்துட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே உங்கள் பாட்டி எனக்கு வார்னிங் கொடுத்தாங்கன்னு சொன்னதும், என்ன மாதிரி வார்னிங் கொடுத்தாங்கன்னு கேட்டதும், பக்கத்தில் நான் க்ளோஸாக வந்தேன்னா என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டேவும் அவன் பக்கத்தில் வந்துட்டு அவள் க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணதுமே அவனுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் கூட கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா. அவனுமே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண போகும்போது பட் அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, என் பெட்டில் நீயா, என் பெட் வந்துட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் வேகமாக எந்திரிச்சிட்டு, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ போகும்போது நம்ம ஹீரோயின், நீங்கள் கால் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, என்னால் நடக்கவே முடியல, என்னை தூக்கிக்கிறியான்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவனுமே தூக்கிட்டு அங்கேருந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த பாட்டிட்டு அங்கே அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறாங்க, இப்படி வந்துட்டு அவங்க பேரனோட ரூமில் இருந்து அந்த பொண்ணு வெளியே வந்தாங்கன்னு. அதை கேட்டுட்டு பாட்டிக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. நான் வார்னிங் கொடுத்துமே அவள் என் பேச்சை கேட்காமையா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க.
பிறகு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணும்போது அவள் ஃபோன்னு பாருங்க கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டிட்டு இருந்து மெசேஜ் வந்துடுது, இப்படி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே மேலே இருந்து ஜியாங்க் அதெல்லாமே பார்த்துட்டு கோவமாயிட்டு பாட்டில் தூக்கி அங்கே உடச்சதுமே கையில் வந்துட்டு அடிபட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அவங்க ஸ்டெப் மதர் இந்த கிம் ஃபேமிலியோட மூத்த பொண்ணு, ஆனால் பாரு இவ வந்துட்டு என்ன இடத்துல வந்துட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கா, எங்கே போகிறா எங்கே வர்றானே தெரியலன்னு சொல்லிட்டு பேசும்போது அவள் வந்துட்டு ஒரு மனுஷியாக கூட மதிக்கல, அவள் பாட்டுங்க வந்துட்டு மேலே ஏறி போயிடுறா. அப்போ அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவ என்ன மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அவன் அங்கே ஹீரோயின் போகிறதவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ உன் கையில் என்ன அடிபட்டுருக்கு, வா மெடிசன் போடன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேச்சை குறையுமா அப்படின்ற சொல்லிட்டு அவளோட பின்னாடி அவன் வேமா அங்கே போயிட்டு இருக்கான். பிறகு ஹீரோங்க வேகமாக ஓடி வந்துட்டு பாட்டி உங்களுக்கு என்னாச்சுன்னு சொன்னதுமே நான் அவ்வளோ சொல்லி நீ அவள் பக்கத்தில் ஏன் நெருங்கி போயிட்டுருக்க, நான் உனக்காக வந்துட்டு பொண்ணை சூஸ் பண்ணிட்டேன், இங்கே வர ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, இதில் வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆளை நீ சூஸ் பண்ணுன்னு சொன்னதுமே எனக்கு எந்த ஒரு பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்கிறான். நீ வந்துட்டு நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லையா, நான் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி உன் மேரேஜை பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அவனுமே சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் இருக்க போட்டோவே ஓகே தான் சொன்னதும் அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. அது என் அண்ணனோட பொண்ணு தான் அப்படின்ற சொன்னதும் ஒன்ன மாதிரி ஆளுக்கு வந்துட்டு இங்கே பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, அது உன் குடும்பத்தில் போய் நான் வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வருவேனா, அந்த பொண்ணு வேணா நீ வேற பொண்ணை சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் நான் என்கேஜ்மெண்ட் அவளில் தான் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு நைட்டில் அவன் அங்கே வந்து உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அவளோட ரூமில் தான். அவங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு லைட்டை போட்டுட்டு ரூமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மரியாதையோட வெளியே போன்னு சொன்னதுமே எதுக்காக அவசரப்பட்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு பேசும்போது கையில் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு கூடுன்னு சொல்லிட்டு பேசும்போது எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கோவமாயிட்ருக்க, நீ யாரும் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கியோ அந்த பர்சனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சதுமே இப்படி வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காதான்னு சொன்னதும் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், உண்மையிலே தான் அவனுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வேமாங்க விழுந்தடிச்சு அந்த பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி நைட்டு நான் உன்னை போட்டதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். என்னோட வலையில் நீயாவே வசமாக வந்து வாங்கிக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து கையில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அதை வந்து தீய வச்சு கொளுத்திட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் யார் பொண்ணோட ஃபோட்டோ இந்த மாதிரி நீ பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப ஸ்பீடாக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. இந்த விஷயத்தை பற்றி ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி சொன்னதுமே அவே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே கார் எடுத்துகிட்டு அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு தேடுறதுக்காக போகிறான். பட் ஹீரோயினுக்குமே ஒரு டவுட் ஆகிட்டு அவள் டக்குன்னு அங்கே வந்துட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே இடம் தானே அப்படின்ற சைட் அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே என் ஃபோன் வந்துட்டு ஏன் வந்துட்டு இன்னுமே ஒரு தடவை கூட அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருது அவளுக்கு. ஏன்னா நைட்டே வந்துட்டு இந்த ஜியாங் ஏதோ வேறு வேலை பண்ணிட்டான் போல் ஃபோனில். அப்போ அங்கே வந்துட்டு நான் எப்படியாச்சும் இங்கேருந்து போயாகணும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு பார்த்தா அங்கே ஒரு ரூமில் தான் இருக்கா. அப்போ அங்கே அந்த ஜியாங் அங்கே வந்துட்டு நீ வந்துட்டு கத்திட்டு இருக்காது அமைதியாரு அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காகடா நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, நான் லவ் பண்ணுற லெவலுக்கு உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் உண்மையிலே பைத்தியம் மாதிரி பேசினதுமே முட்டாளா நீ மரியாதை என்னை போக விடுன்னு சொன்னாலுமே கேட்காம அவட்ட வந்துட்டு போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்க்குறான். பட் ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்து அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு அங்கேருந்து வேட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கையெல்லாமே கழட்டி விட்டு வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காத, நான் உன்னை கையெடுத்து கும்புறேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ வா ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னை விட்டுட்டு வேறு யாரையும் வந்து மேரேஜ் பண்ணிக்காதன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டுமே நடக்கலை, நீ ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றதாமே சொல்கிறான். நான் யாரையும் மேரேஜெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறான். ரெண்டு பேருமே இங்கே கிஸ் பண்ணிவிட்டு பிறகு ரொமான்ஸுமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே எமோஷனலாகி போயிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கே லாய்க் இல்லாத ஒரு பர்சன், உன் வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ வேற ஒரு பொண்ணை தேடி போறியான்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நீ எப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை விட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணை எப்பயும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்தி அவளை அங்கே ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வரும்போது அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வந்துட்டுருக்க, அந்த ஜீ வந்து உன் பிரதரை போட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கான், நீ ஒரு வார்த்தை கூட வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் அவனை அடியாக வாங்க விட்டுருக்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு அவன் எனக்கு என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதுமே அவங்க ஸ்டெப் மதர் என் பையன் மேலே பழிய போடுற வேலையை விடு அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க அப்பா ஹீரோயினை அடிச்சங்க கீழே தள்ளினதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த ஆளில் உண்மையிலே என்ன பெத்தானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்பா திரும்ப அடிக்க போகிறப்ப உடனே இந்த ஜியாங் வந்துட்டு அப்பா தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, சிஸ்டர்
ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவள் புரிஞ்சுக்குவான்னு சொன்னதுமே பார்த்தீங்களா அவன் எவ்வளோ தூரத்துக்கு உன் மேலே பாசமாக இருக்கான்னு. மரியாதை அவன்கிட்ட நீ வந்துட்டு சாரி கேளு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு அவனால தான் அவனை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போனதும் அப்போ அவன் போய் பக்கத்தில் சிஸ்டர் நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு என்ன தெரியுதுலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஆனால் நான் உன்னை லவ் பண்ணலடா, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு ஹீரோயினோட சோல்டரை பிடிச்சி அமுக்குனதுமே என்ன பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே பார்த்தாங்க லவ் பைட்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு இவ்வளோ சொல்லியுமே நீ கேட்காம அவன் கூட போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன், நம்ம 2 பேர் தான் சேர்ந்து எப்பயுமே இருக்கணும், நீ என்ன தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு சைக்கோ மாதிரி இருந்ததும் அதெல்லாம் எப்பயுமே நடக்காது, முட்டாள் மாதிரி ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இது கிம் ஃபேமிலி நீ ஆபத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதும் அதை தான்டா நானுமே சொல்கிறேன், இது கிம் ஃபேமிலி எனக்கு தெரியும்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ண போகிறான். அப்போ கரெக்டாக பார்த்தா அங்கே கீழே இருந்து கூப்பிட்றாங்க, 2 பேரும் மேலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினை உனக்கு வந்துட்டு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ வந்து எஸ்கேப் ஆகிருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின்மே நல்ல வேலைடா சாமின்ற மாதிரி விழுந்துடுச்சு வேகமாக ஓடி போயிடுறான். கீழே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாமே அவங்க அசிஸ்டண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்ருக்கான். இதெல்லாமே மேடம் உங்களுக்காக தான் அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொன்னதுமே இது எங்களுக்கு தேவை கிடையாது நாங்கள் ஜியாங் சொன்னதுமே இது உங்களுக்காக கிடையாது மேடம்காக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கார்டுமே கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம்னா நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கலாம். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ப்ரொபோசலுமே கூடி சீக்கிரம் எடுத்துகிட்டு வர போகிறோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த கான்டாக்ட் நம்பரை ஏன்ட்ட கொடுன்னு சொன்னதுமே நான் ஏன் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமானதும் அவங்க அப்பா அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்கிறாரு. பட் பொண்ணுக்கு மேரேஜ் ஆனால் அந்த ஆளுக்கு ஹாப்பியே இல்லை, அவங்க பாட்டிக்காக தான் அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கான். நைட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா, பட் பண்ண முடியல, அவங்க ஸ்டாப் பண்ணிடுறா. அவனை பார்த்தா நாளைக்கு உன் கூட சேர்ந்து நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. ஜி ஃபேமிலியை என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே வயிறறிஞ்சிட்ருக்கு. ஹீரோயினுமே அங்கே போய் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணதுமே அங்கே அவளுக்கு காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நெஃப்யூவை கூட கூட்டிகிட்டு வர்றாங்க, நம்ம ஹீரோட்ட எப்படியாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு. வந்துட்டு நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணி பேசி பார்க்குறாங்க, பட் அவள் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் வேகமாக ஓடி போய் எங்கள் கையை வந்துட்டு பிடிச்சிக்கிறா. சரி ஓகே நான் இப்போ சாப்பிட வேண்டிய டைம் வந்துருச்சு, இவங்க 2 பேர்த்தையுமே வெளியே அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லிட்டு அவன் வேற இன்சல்ட் பண்ணி விட்றான். பிறகு 2 பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நைட் வந்து பாட்டி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு, என்கேஜ்மெண்ட்டை பற்றியுமே பேசணும் நம்ம போகலான்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. பாட்டிக்கு வந்துட்டு பிடிக்கலனாலுமே பேரனுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்துக்காக என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா ஏற்பாடையுமே பண்ணுறேன், ஆளுங்களையுமே இன்வைட் பண்ணணும்னு சொன்னதும் பாட்டி நான் வந்துட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டேன் நீங்கள் ஏற்பாடு மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டிக்கு அங்கே ஒரு பக்கம் வயிறு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே பார்ட்டியுமே ரொம்ப அங்கே கிராண்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு வந்துட்டு எல்லாருமே உங்கள் ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் நெஃப்யூ எல்லாருக்குமே வயிறறியுது, ஜியாங்குமே அதை பார்த்துட்டு வயிறறிஞ்சிட்ருக்கு. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் நான் வந்துட்டு ஓகே சொல்லும் போது நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நீ ரெடி ஆகிக்கோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பாட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, என் பேரனுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது ஜியாவோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி கொடுத்து 2 பேருமே எப்பயும் சந்தோஷமாக வந்துட்டு வாழணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னப்பா உன்னை வந்துட்டு இவர் சூஸ் பண்ணியிருக்காரு, உன்ட்டு அப்படி என்ன வந்து பார்த்தாரு, கிம் ஃபேமிலியோட மூத்த பொண்ணு தானே நீன்னு சொல்லிட்டு பேசினப்ப அவள் அம்மான்னு சொல்கிறா, என்கிட்ட என்ன பார்த்தாரு என்ன பிடிச்சிச்சுன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும்னு சொல்லும்போது சரி ஓகே ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே அதை குடிக்க போகும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே வந்து அதை பிடிச்சி மேலே வந்துட்டு தெரியாமல் இடித்து தள்ளுற மாதிரி தள்ளிடுறா. அவள் ட்ரெஸ் ஃபுல்லாமே இங்கே வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பட்டுறது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே கண்ணா தெரிலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டும்போது நான் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எப்படி வந்துட்டு அசிங்கமானதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், வாங்க உங்களை நான் வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறேன், என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல என் கூட நீங்கள் வருவீங்களான்னு சொன்னதும் இதில் என்ன இருக்குது கண்டிப்பாக வரேன் அப்படின்ற சைட்டு அவங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே ஒரு ரூம்குள்ளே போய் அவள் வந்து கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீ உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது யாரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக வேற இருக்குது. வேகமாக வந்துட்டு அங்கே பிடிச்சவங்க வந்துட்டு உள்ளே தள்ளி விட்றா. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு யுவான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கதவை தரோன்னு சொன்னதுமே நான் போய் ஒன்றை வந்துட்டு மேரேஜ் அவரை பண்ண விடுவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, அவர் எனக்கு தான் சொந்தம், என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கிடுவார், நீ வந்துட்டு இங்கேவே கிடந்து சாவு உனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. போயிட்டு அங்கே இன்னொரு கதவை தட்டிட்டு ஆன்ட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு அவளை
ரூமில் அடைச்சி வச்சுட்டேன்னு சொல்கிறா. பார்த்தாங்க உள்ள நம்ம வந்துட்டு அவட்ட பேசிகிட்டு இருக்கோமே வேகமாக கோவமாயிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். என் சிஸ்டர் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வெளியுமே வந்துட்டு அவகிட்ட மரியாதையை சொல்ல அவளை எங்கே நீ அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் சொல்ல மாட்டா. பட் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கத்துனதுமே அவள் பயந்து போய் கீழே ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னதும் இவன் அவளை தேடுறதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோட்டையுமே அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி மேடம் வந்துட்டு கீழே அடைச்சி வச்சிருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து அவன் வேமா வந்துட்டு கதவை போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு கீழே கிடக்கான். ஹீரோயின் அடிச்சு போட்டா போல். அங்கே அவள் பயந்து போய் இருக்கவுமே இவன் வந்து வேமா ஹக் பண்ணிட்டு கவலைப்படாத நான் வந்துட்டு உன்னை பார்த்துக்க அப்படின்றத சொல்கிறான். அந்த பர்சனையுமே அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே தூக்கிட்டு வந்து அவள் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளுக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. முதல் நீங்கள் டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவனுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துடுறாரு. அங்கே செக் பண்ணிவிட்டு மருந்தெல்லாமே கொடுத்துருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது அவள் அப்படியே வந்துட்டு அந்த தூக்கத்திலே புலம்ப ஆரம்பிச்சதுமே அவளுக்கு என்னாச்சு ஏன் அவள் இப்படி பயந்து போயிருக்கான்னு சொன்னதும் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு தான் அவங்களுக்கு பயமாயிட்டுருக்கு வேறு ஒன்றும் கிடையாது சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அவள் வந்துட்டு கண்ணை முழிக்கிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் கண்ணை முழிச்சதுமே பயந்து போய் அங்கே வந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உன்னை வந்துட்டு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் எப்பயுமே உனக்காக நான் இருப்பேன். சரி பாட்டி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போகலாம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு 2 பேருமே ரெடியாகி இங்கே கீழே போகிறாங்க. பாட்டியுமே அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறான். நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது யாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு சார் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஸ்டெப் மதரும் அவங்க நெஃப்யூவோட வேலை தான் சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. பாட்டியுமே அங்கே அவங்கள உட்கார சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. நான் இருக்கும்போது உனக்கு இப்படிலாம் நடந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது கண்டிப்பாக இதை பண்ண உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க. அவள் உடனே வந்துட்டு நல்லவ மாதிரி நடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு என்னாச்சு மதரின்லா என்னை இவ்வளோ வந்துட்டு ஆசையாக கூப்பிட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே சும்மா இந்த அப்பாவி மாதிரி நடிக்காத நீ இப்போ பண்ண தப்புக்கு நீ டவுன் பண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் மருமக என்ன போய் நீங்கள் இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் நைட்டு நீ தானே அவளுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதும் ஐயோ நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதுமே யுவான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணானா அவளா போய் பண்ணிடுவாளா நீ சொல்லாமல் அவள் எதுவுமே பண்ண மாட்டா நீ இப்போ பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் மரியாதையோட நீ டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்குமே இப்படி ஹீரோயினுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது அங்கே வீட்டிலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுமே அவங்க பையன்ட்ட நம்ம வந்துட்டு கிளம்பி வந்துட்டு அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக போகணும் நீ ரெடியாகுன்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸுமே அங்கே வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இப்படி ஜியாவோட அப்பா வந்திருக்காருன்னு சொன்னதும் அவரை நீங்கள் வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவருமே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்ததுமே அவர் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவருமே அதை பெருசாக எடுத்துக்கல. அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம போய் கெஸ்ட் ரூமில் பேசலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது சரி பேசலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஜியாங்க நீ இங்கே வேறுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க 3 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அங்கே சில ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே அவங்க வந்துட்டு சைன் பண்ணிட்டு ஏதோ டீலை பற்றியுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இந்த ஜியாங் பார்த்தா அவங்க ஸ்டெப் மதரை கழுத்து பிடிச்சி அங்கே நெரிக்க ஆரம்பிச்சுடுறான். நீ வந்துட்டு ஜியாக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட தெரிஞ்சு தெரியாமல் நான் இதுக்கப்புறம் நீ அவளை தொந்தரவு பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காது. அங்கே அசிஸ்டன்ட் அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அப்போ அவங்க அப்பாங்க வந்துட்டு தப்பாக வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு என்னடா பண்ணிட்டு இருக்கான் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே நீ என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா அவங்க நீடன் பண்ணிட்டு இருந்தாங்க எந்திரிக்க முடியல அதனால தான் அவங்கள தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதும் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் வான்னு சொன்னதுமே அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறாரா வா நம்ம போகலாம் அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து உண்மையிலே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொன்னதுமே நீ என்ன எப்போ பார்த்தாலுமே எதையாச்சும் வந்து கேட்டுகிட்டே இருக்கியே என்னத்தை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற சைட்டு அங்கே பேசும்போது அங்கே அவளுக்கு ரொம்பவே கோவமாயிருது. அப்படின்னா சரி உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து என்னால் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ண முடியாது நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்ன பேசிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி ஏதாச்சும் உளராதுன்னு சொன்னதும் நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் நினைக்கிற பர்சன் நீ இல்லைன்றப்ப அவரை விட்டுட்டு வேறு ஒரு ஆள் கூட சேர்ந்து என்னால் எப்படி வந்துட்டு குடும்பம் நடத்த முடியும் எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத என்னை மன்னிச்சிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் இருந்தாலுமே நான் அவன் இல்லை நீ நினைக்கிறவனே பேசிட்டு இருக்கோமே அப்போ நானுமே என்னோட முடிவில் உறுதியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து நான் என்னோடய வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதும் நீ எதுக்காக அங்கே போகிறேன் இங்கே தான் இருக்கணும் நானே இல்லை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட்டை என்னை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே அங்கே ஹீரோ வந்துட்டு வேணாம் நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நான் இப்போ என்னோடய வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவள் கோவமானதும் சரி ஓகே நீங்களே கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு அங்கே ஜியாங் அவங்க அப்பாட்ட என்ன சிஸ்டர் வந்துட்டு அங்கே
அவர் கூட சண்டை போட்டுட்டு என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காளாமே. நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் என்ன ஒரு வழியாக வந்துட்டு போலேன்னு சொன்னதுமே, ஏன் நான் வந்து வரமாட்டேன் நீ நினச்சியா, இந்த வீட்டை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்துக்கலான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இப்படி உங்கள் அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே, அப்படின்னா என் சண்டையை பற்றி எந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே, என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நீ உண்மையிலே வந்துட்டு அவர் கூட ஃபைட் பண்ணிட்டா வந்திருக்கேன்னு சொன்னதும், ஃபைட் மட்டும் கிடையாது என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவர் ஒழுங்காக வந்துட்டு நீ சாரி கேட்டு அவர்கிட்ட போய் வந்துட்டு பேசி, இல்லைனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அது முடியாதுன்னு சொல்லா. கோவப்பட்டு அங்கே வந்துட்டு தூக்கி எறிஞ்சு தலையில் வந்துட்டு பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. இவளை வந்துட்டு ரூமில் கொண்டு போய் அடைச்சி வைங்க, இப்போ வேறு எங்கேயுமே போகக்கூடாது, அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிற வரைக்குமே அவன் அங்கேவே இருக்கட்டும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதேமாதிரி ரூமில் கொண்டு போய் அடைச்சி விட்றாங்க. பட் அவளை பார்த்தாங்க அந்த லேம்பில் வந்துட்டு ஒரு சாவியுமே வச்சுருக்கா. பிறகு அங்கே ஜியாங் வந்துட்டு அவளுக்கு அங்கே பிளட் எல்லாமே தொடச்சி விட்டதுமே, மரியாதையோட நீ என்கிட்ட வந்து விலகேறுன்னு சொல்லும்போது, சிஸ்டர் நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, நான் தான் உன்னை நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்க முடியும்னு சொன்னதும், என்னது நீ தான் பார்த்துக்குவியா, எனக்காக நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே, ஜஸ்ட் எனக்கு 3 days டைம் கொடு, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணுறேன் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்றது உனக்கே புரியும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவள் கண்டிப்பாக என்னை மீட் பண்ணுறதுக்கு வருவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே கோவப்பட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கோமே, அவங்க அப்பா வந்துட்டு போட்டு அடிச்சுட்டு மரியாதை எந்திரிச்சு வா, அவரை போய் பேசணும் பார்த்துன்னு சொன்னதும், அவள் வரமாட்டேன்னு சொன்னதுமே போட்டு அங்கே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளோதான் ஜியாங்க்கு கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்றான். என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டுருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது உங்களுக்கு பத்தாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சவுண்டை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், எதுக்காக எல்லாருமே சேர்ந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணை ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்துறீங்களா, அவங்க மேலே உங்கள் பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போக வந்திருக்குன்னு சொன்னதும், நீ எனக்கு எதிராகவே வந்துட்டு வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா, நீலாம் எப்படிப்பட்ட ஜென்மோ, நான் வந்துட்டு உன்னை எப்படி பெத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அங்கே போலீஸ்மே அவரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே இவங்க ரொம்ப கோவமாயிட்டு அவனோட ரூமுக்கு போய் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு நீ திரும்பவுமே லைஃப்பில் வந்துட்டியா, உன்னால தான் நான் தோத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ யாங்க உள்ளே வந்துடுறான். நீங்கள் என்ன என்னோட ரூமில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவங்க அம்மா, நான் தான் உன்னோட உண்மையான அம்மா, இவளோட ஃபோட்டோ நீ எதுக்கு வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே, நீ வந்துட்டு என்னோட உண்மையான அம்மாவா, என்னை வந்துட்டு உன் தேவைக்கு தானே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவன் ஃபோட்டோவை தான் சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த ஃபோட்டோவை கிழிச்சு எறிஞ்சதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் பைத்தியம் மாதிரி கோவப்பட்டுச்சுக்கான். என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு அவங்க கத்திட்டுருக்காங்க. என்கிட்ட வா, நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு, பார்த்தீங்கல்ல உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசினதுமே, ஆமாம் நானுமே நீ வந்துட்டு வச்சிருக்க லவ்வை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ கண்ணை வந்துட்டு க்ளோஸ் பண்ணு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லா. அதே மாதிரி அவன் க்ளோஸ் பண்ணதுமே ஹீரோயின் அந்த விண்டோ சைடில் போய் உட்காந்துக்கிறா. இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது அவள் அப்படியே அங்கே வந்துட்டு கீழே சாஞ்சிச்சேக்கா. அதை பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்பவே அவள் மேலேருந்து கீழே விழுந்துடுறா. இவன் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறான். அவனையுமே போலீஸ் அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்னை எப்படி கைவிடுவேன், நான் வந்துட்டு பார்த்தியா அப்படின்ற சொல்லும்போது கீழே கூட்டிகிட்டு வந்ததுமே நீ தான் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறப்ப எங்ககிட்ட நீ என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதரை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இவனும் அவங்களும் அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயத்தெல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணது, இதுக்கு முன்னாடி அவன் ஏகப்பட்ட பிளான் பண்ணது எல்லாமே வந்துட்டு அங்கே ப்ரூவ் ஆயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உனக்காக என்னோட அப்பா அம்மா எல்லாத்தையுமே சேக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன், பட் நீ வந்துட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே, நான் என்ன துரோகம் பண்ணேன், உன் குடும்பமே பண்ண துரோகத்துக்கு தான் நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் உன்னை எப்பயுமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவனோட வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே கார்டனில் 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ ஃபைனலாக ஒத்துக்கிறான். எனக்குமே ரீபான் ஆகிருக்கு, எல்லா விஷயத்துலேருந்து உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் உன்கிட்ட நான் சும்மா பொய் சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னதும் 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.